சினத்தை விடு, அமைதி உனக்கே. அமைதிக்கு வழி எது தெரியுமா? சினத்தை விடுவதே. ஒருவருக்கு சினம் கொள்வதை விட்டுவிட்டால் அவர் இருமடங்கு ஆழ்ந்த அமைதியை அடைவார் என புத்தர் ஒரு போதனையூடாக சொல்லுகிறார். ஒருவரின் தவறு ஒரு சில வார்த்தையால், ஒரு செயலால் நாம் சினம் கொள்ளுகிறோம். நமக்கு தெரியாமலே நாம் உள்ளே கரைந்து விடுகிறோம். ஆனால் புத்தர் சொல்வது வெறும் இலகுவான அறிவுரை அல்ல. சினம் விட்டுவிடு, அது உன்னை அழிக்கிறது என்று அவர் கூறவில்லை. அவர் சொல்வது, ஒருவருக்கு சினம் கொள்வதை விட்டுவிட்டால் அவர் இருமடங்கு ஆழ்ந்த அமைதியை அடைவார் என்பதே. அமைதி அது வெளியே இல்லை, நம் உள்ளத்தில் இருக்கிறது. அதற்கான வழி சினத்தை விடுவதே. இன்று ஒருமுறை முயற்சி செய், உனது அமைதியை நீயே காண்பாய் என்கிறார். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை ஆழமாக தொட்டிருக்கலாம், சிந்திக்க வைத்திருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது இன்றே ஒருவரை மன்னிக்க முயற்சி செய்யுங்கள். மிக சிறந்தவை அமைதியான, சிந்தனையான, உணர்ச்சியான ஒரு அழகான சந்தர்ப்பத்தை அல்லது அனுபவத்தை மனதில் நினைத்து புத்தரின் போதனைகளை பிரதிபலிக்கும் வகையில், ஆன்மீக மற்றும் உள்ளுணர்வை தூண்டும் வகையில், அல்லது உங்களுக்கு பிடித்த இசை, கதை, பாடம் ஏதாவது உங்கள் மனதை மாற்றக்கூடிய ஒரு முறையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். முயற்சித்து பாருங்கள். சினம் என்பது நம்முடைய உள்ளத்தையே கொல்லும் ஒரு நெருப்பு போல. நாம் அதை வெளியில் காட்டினாலும் அதற்கு காயப்படுவது நாம் தான். தீ வைப்பதற்கு நாம் தீப்பெட்டியை பற்ற வைக்கிறோம் இல்லையா? அதன் போது தீ வைக்க முனையும் பொருளோ, இடமோ, காகிதமோ எதுவானாலும் தீ எரிவதற்கு முன் தீக்குச்சி எரிந்து நம் விரலை தொட்டு சுட்டுவிடுகிறது. அப்படித்தானே? அதே போலத்தான். சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று ஒருவரை மன்னிக்க முயற்சி செய். சினத்தை சுமப்பதை விட அமைதியை தாங்குவது எளிது. அந்த அமைதி உன்னுள் இருப்பதை உணர்ந்தால் அது நிம்மதியான உன் வாழ்வை நெகிழ வைக்கும். உன் வாழ்நாள் முழுவதும் நீ உணர்வாய் என்கிறார் புத்தர். சினத்தை விட்டுவிடு, அதில்தான் உன் உண்மையான சுதந்திரம் மறைந்திருக்கிறது. சினத்தை விடு, ஒரு பூ மலர்வது போல் அமைதியான வாழ்வு உன் உள்ளத்தை தொடும். உணர்வீர்கள். செய்யுங்கள், பலனை அடைவீர்கள்.